அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நெறைய கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு புரிதல் அவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு இருந்துச்சு. சார் அதாவது யா ஐ சா லாஸ்ட் இயர் செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் நானும் பார்த்தேன். க்ளோசிங் ரேங்க் வந்து 1,29,000 வரைக்கும் ஓபிசி என்சிஎல்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நான் வந்து 116,000 வாங்கியிருக்கேன். ரேங்க்ல இருக்கிறேன். ஸோ எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்புறேன் அப்படின்ற மாரி எனக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெர்சன் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க. இன்னொருத்தங்க அதையும் ரிப்ளை குடுத்து, ஐ அம் ஆல்சோ சேம் மார்க். நானும் அதே சேம் மார்க் தான் எழுதியிருக்கேன். இந்த சார் ஹி டெல்ஸ் ஃபால்ஸ். இவர் தப்பா சொல்றாரு. லாஸ்ட் இயர் ஓபிசி கேண்டிடேட் கெட் சீட் இன் 1,30,000 ரேங்க் வர கிடைச்சிருக்கு. ரேங்க் வர கிடைச்சிருக்குன்றத அது ஒரு ஒரு வேர்ட் இருக்கு. அதில ஒரு முக்கியமான ஒரு புரிதல் இருக்கு. ஸோ வி ஈசிலி கெட் தட் காலேஜ். ஹி டோல்ட் ஒன்லி ஃபால்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது விஷயம். ஸோ ஒன்லி ஃபால்ஸ்ன்னு இல்ல. கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, அதாவது 1,30,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா, முன்னாடி எத்தன பேர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணாங்கன்ற லிஸ்ட் நமக்கு தெரியாது. அத கண்டிப்பா பார்க்கணும் முதல்ல. அதன் பிறகு ஒரு விஷயம் தெளிவா புரியணும். எப்பவுமே ஏஐசிசிசி பொறுத்தவரைக்கும் 3 ரவுண்டு போகுது. 3 ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடக்கிறப்போ, நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது இருக்கு. ஸோ, அப்போ யாரெல்லாம் ஹையஸ்ட் மார்க் இருக்கு எனக்கு கிடைக்கும். இப்போ நீ எக்ஸாம்பிள் ஒருத்தங்க 484 இருக்கிறாங்க. எனக்கு கிடைக்கும்னு நினச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏஐசிசிசி நெஸ்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா, ஈஸியா அவங்களே எனக்கு வேண்டாம். நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணல. நான் ஸ்டேட்லயே கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ, எனக்கு ஏஐசிசிசி இது போதும் அப்படின்னு நினச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெளியே வந்துருவாங்க. அப்போ அவங்க பே பண்ணின 20,000 அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரி, இப்போ ரேங்க் வைஸ்ன்னு பார்க்குறப்ப ரேங்க் இல்ல கட் ஆஃப் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 604 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சரி 604 வரைக்கும் கிடைச்சிருக்கிறப்போ, அப்போ மீத பின்னாடி உள்ளவங்க எல்லாமே மேக்ஸிமம் சீட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிருவாங்க, எனக்கு இது போதும் இதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்ணல அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் 590ல இருக்காருன்னு வைங்களேன் எக்ஸாம்பிள். சரி போதும் நான் ஸ்டேட்லயே எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல என் அமௌண்ட் வந்து எனக்கு முக்கியம். ஸோ ஃப்ரீ எக்ஸிட் ஆனா என் அமௌண்ட் வந்துரும்ல அப்படின்னு வெளிய வந்துருவாரு. சரி. அப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு டேட்டாவ எடுத்து ஃபைனல் ஏஐசிசிசி என்ன பண்ணும், யாரெல்லாம் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கா, ரிப்போர்ட் பண்ணினா அந்த இன்ஃபர்மேஷன வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் வெளியிடுற இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியிட்ட பிறகு, அதில வேக்கன்சி லிஸ்ட்ன்னு இருக்கும். அதாவது எத்தனை ஓபிசி ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை மீத வேக்கன்சி இருக்கு. எத்தனை எஸ்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை வேக்கன்சி இருக்கு. எத்தனை இடபிள்யூஎஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை வேக்கன்சி இருக்கு. ஓசில ஓப்பன் கோட்டால எத்தனை வேக்கன்சி இந்த மாரி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ரிலீஸ் ஆகும். ஸோ, அப்போ ஆல்ரெடி 590ல இருக்கிறவர் கீழ போயிட்டாரு அப்படின்னு, வெளிய போயிட்டாரு வேண்டான்ட்டு. அப்போ என்ன ஆகும்? 580க்கு பின்னாடி இருக்கிறவருக்கு கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரி தான் அப்போ அவர் செகண்ட் ரவுண்ட் அவர் 580ல ஒரு அப்ளை பண்ணி நான் என்னன்னாலும் பரவாயில்ல அமௌண்ட்டே போனாலும் பரவாயில்ல. ஒரு ரவுண்டு பார்த்துருவோன்னு வெயிட் பண்றாரு. அப்போ செகண்ட் ரவுண்ட்ல அவருக்கு ஓபிசி கிடைச்சதுன்னா லக்கு. இது ஒரு பாயிண்ட். அதன் பிறகு ஒரு சிலவங்க ரவுண்ட் 3ன்னு ஒண்ணு இருக்கு. ரவுண்ட் 3ல ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சீட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அலாட் பண்ண காலேஜ கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அந்த அலாட் பண்ற காலேஜ கண்டிப்பா எடுத்தாகணும். அமௌண்ட் எடுக்கல அப்படின்னா அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது. அடுத்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரூலும் இருக்கு. ஸோ சீட் கிடைச்சு. ஸோ உள்ள அட்டெண்ட் பண்ணிட்டு 3 ரவுண்ட் போயிட்டு சீட் எதுவும் கிடைக்காத பட்சத்தில நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். கிடைச்சு ஜாயின் பண்ணல அப்படின்னா ஏகப்பட்ட கான்சிக்வென்சஸ நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்ப இந்த சமயத்தில ஒரு சிலவங்க என்ன பண்ணிருவாங்க, போதுன்ட்டு சம்டைம்ஸ் சீட் கிடைக்கல செகண்ட் ரவுண்ட்லயும் ஒரு 570ல இருந்து கிடைக்கல அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு 570, 560லாம் வெளிய வந்துருவாரு. அப்புறம் 3 ரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சரி பின்னாடி ஒருத்தர் 280 இருக்காருன்னு வைங்களேன், இல்ல 450ல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, சும்மா தான் போய் பார்ப்போம் 3 ரவுண்டும் அல்லது ஸ்ட்ரே ரவுண்டும் போய் பார்ப்போம். அதில ஏதாவது இந்த மாரி ஏதாவது சீட்ஸ் மீதம் 1 சீட்டோ அல்லது 2 சீட்டோ யாராவது ஒருத்தன் ஜாயின் பண்ணல, அடுத்து லாஸ்ட்ல வேக்கன்சி அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணி அந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அன்புன்ற ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாரு. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறாரு. 3 ரவுண்ட்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஏதோ ஒண்ணு அவங்க அப்பா சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு. அப்ப அந்த ஓபிசி சீட்டுன்றது 3 ரவுண்ட்ல தான் வேக்கன்சில காட்டும். அப்ப அந்த 3 ரவுண்டுக்கு 480ல இருக்கிறவருக்கு ஓபிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹி கேன் கெட் தட் ஓபிசி சீட். ஸோ இதுதான் பேசிக்கான புரிதல். ஸோ இந்த ரேங்க் வர கிடைச்சிருக்கு, இந்த ரேங்க் வர கிடைச்சிருக்குன்ற ஆப்ஷன்ஸ தயவு செய்து பார்க்காதீங்க. எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்றதான்
ஒரு ஐடியலான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா விழிப்புணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நீங்கள் சின்ன சின்ன சார் இப்போ ஃபால்ஸே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம், சின்னதாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நம்ம அதை ரீட் பண்ணும்போது சின்னதாக மனசில் ஒரே ஒரு நெருடல் வரும். ஸோ பட் அப்படிலாம் நான் விட மாட்டேன். நீங்கள் சித்தா அல்லது எந்த ஆயுஷ் கோர்சஸ் எடுத்தாலும் முழுமையாக இந்த கோர்ஸ் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஏதோ சேனல் வச்சு கோடிக்கடியாக ஏர்ன் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் செய்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஸோ என்னதான் உங்களுக்கு பிஃபோர் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்னா இப்படி தான் இருக்கும், இந்த சிஸ்டத்துக்கு ஜாப் வேக்கன்சி இப்படி தான் இருக்கும், இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஜாப் இருக்கும், இது எப்படி ஃபைனல் உங்களுக்கு வந்து உள்ளே போகலாமா வேண்டாமா, இந்த புரிதலை இந்த சேனல் கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கும் மீறி நான் உண்மையிலேயே ஃபால்ஸாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி. மற்ற நபர்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது. அன்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.